8th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம் இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் 9th ஈவினிங்லேருந்து 15th வரைக்கும் லீவ் இருக்குது. இந்த லீவ் டேஸை எப்படி யூஸ்ஃபுல்லாக நம்ம மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் எப்படி படிக்கிறது, எப்படி யூஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் இங்கிலீஷ் எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற எக்ஸாமுடைய டைம் டேபிள். 16th மேக்ஸு, 17th அதர் லாங்குவேஜ், 21 சயின்ஸு, நெக்ஸ்ட்டு பிடி, சோஷியல், இது மாதிரி இருக்குது. நம்ம 15th வரைக்கும் எப்படி டைம் டேபிள் போட்டு படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு சயின்ஸ் எக்ஸாமுக்கு 3 days இருக்கும். அதர் லாங்குவேஜ் அது கம்மியாக தான் படிப்பீங்க. நெக்ஸ்ட்டு சோஷியலுக்கு பார்த்தீங்கன்னா 1 day இருக்கும். அதில் பிடியும் கொஞ்சம் தான் படிப்பீங்க. பிடியும் ஒரு சப்ஜெக்ட், அதை நல்லா படிச்சுக்கணும். இருந்தாலும் அதையும் நீங்கள் சேர்த்துக்கும் போது 2 days உங்களுக்கு கிடைக்கும். அதனால் சோஷியலுக்கு கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் இந்த மேக்ஸ் லீவ்லேருந்து கொஞ்சம் எடுத்து நல்லாவே படிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கிலீஷ் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் 9th ஈவினிங் அன்னைக்கு 1 marks சயின்ஸில் 1 marksம் அதில் இருக்கிற டயக்ராம் இது எல்லாத்தையும் பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு 10th மார்னிங் சயின்ஸில் உங்களுக்கு எதெல்லாம் தெரியாதோ, இது வரைக்கும் எதெல்லாம் சரியாக படிக்கலோ, இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சும் படிக்காமல் இருக்கோ, அதெல்லாம் நல்லா படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு ஆஃப்டர்நூன் 10th அன்னைக்கு ஆஃப்டர்நூன் சோஷியலில் 1 mark மேப்பு இது எல்லாத்தையும் பார்த்துடணும். மேப்பு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு 1 wordெல்லாம் நல்லா தரவு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஈவினிங் ஸ்மால் கொஷின்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருங்க. ஸ்மால் கொஷின் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸு, எக்கனாமிக்ஸ் இதில் இருக்கிற எல்லா ஸ்மால் கொஷினையும் படிச்சிடணும். நெக்ஸ்ட்டு 11th அன்னைக்கு ஃபுல் டேஸ் டீட்டெயில் எடுத்துக்கோங்க. டீட்டெயில் கொஞ்சம் நல்லா அந்த டே ஃபுல்லாக படிச்சுட்டு கொஞ்சம் நல்லா ரிவிஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 12th 15th வரைக்கும் ஃபுல்லாகவே மேக்ஸ் தான். ஃபஸ்ட்டு 12th அன்னைக்கு பாருங்கள், இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஜாமெண்ட்ரி, கிராஃபு 5 mark இதை பார்க்கணும். 5 mark ஃபுல்லாகவே அன்றைக்கி கம்ப்ளீட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டே 5 mark 1 mark பாருங்கள். நெக்ஸ்ட் டே 2 marks இதை நல்லா பார்த்துட்டு 15th அன்னைக்கு ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிடணும். அவ்வளோதான். நல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.